ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யோவான் ஸ்நானகன் என்ன பிரசங்கித்தார்? மனம் திரும்புங்கள் அப்படின்னு பிரசங்கித்தார். மனம் திரும்புறதுனா என்ன? நம்ம ஒரு வழியில் போயிட்டுருக்கோம், அது தவறுன்னு தெரியுது, அதுலேருந்து ஒரு அபவுட் டர்ன் திரும்பி நல்வழிக்கு வர்றது, இதுதான் மனம் திரும்புறது. மனம் திரும்புதலை பற்றி பிரசங்கிச்சார். கண்டென்ட்டோடு இருங்க, அதாவது உங்களுக்கு இருப்பது போதும் என்ற உணர்வோடு இருங்க. அதிகமாக க்ரீடினஸ், அந்த அதிகப்படியான ஆசைகள் வேண்டாம், இருக்கிறத ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி யோவான் ஸ்நானகன் ப்ரீச் பண்ணார். இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட், யோவான் ஸ்நானகனுக்கு அப்புறம் ஜீசஸ் கிரைஸ்ட் வரும்பொழுது அந்த ரிப்பன்டன்ஸ், அந்த மனம் திரும்புதலை குறித்து அவரும் ப்ரீச் பண்ணார். மனம் திரும்புங்கள், கடவுளுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பேசுகிறார். அப்போஸ்தலர்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் அப்போஸ்தலர்கள் எடுத்து பார்த்தாலுமே அந்த அப்போஸ்தலர்கள் என்ன சொல்கிறாங்க? மனம் திரும்புங்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் தவறான ரூட்டில் போயிட்டுருக்கீங்கன்னா, தவறான வாழ்க்கை பாதையில் போயிட்டுருக்கீங்கன்னா, பாவ பழக்க வழக்கங்கள் இருக்கீங்கன்னா, ஒரு அபவுட் டர்ன் போடுங்க. இனிமேல் இந்த பாவ சந்தோஷங்கள் எனக்கு வேண்டாம், நான் பரிசுத்தமாக வாழ விரும்புகிறேன், ஆண்டவரே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி மனம் திரும்புதல், ஒரு அபவுட் டர்ன் போடுங்க. உங்ககிட்ட நிறையா இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்ககிட்ட போதுமானது இருந்துச்சுன்னா போதுமானது போதும், அதிகப்படியான ஆசைகள் வேண்டான்னு சொல்லிட்டு ரொம்ப நிம்மதியாக இருக்குங்க. கடன் இல்லாத வாழ்க்கை, வியாதி இல்லாத வாழ்க்கை, இதுவே ஒரு பெரிய சொத்து. காட் பிளஸ் யூ. பை பாய்.